வணக்கம். பட்டா பற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது. அதை பற்றி மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த பட்டா பற்றிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, இலவச வீட்டுமனை பட்டாவை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது, உரிமையாக கேட்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்புல மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலவச வீட்டுமனை பட்டா என்பது தமிழக அரசினால் நலத்திட்டத்தின் மூலமாக வழங்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நலத்திட்டம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு, நிலமற்ற வீடுகளற்ற, நிலம் வீடுகள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தமிழக அரசினால் நலத்திட்டத்தின் மூலமாக வழங்கக்கூடியவைதான் இந்த இலவச வீட்டுமனை பட்டா. இந்த தமிழக அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு என்று சில தகுதிகள், சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அந்த கண்டிஷன்ஸ், அந்த தகுதிகளை யார் யாரெல்லாம் பூர்த்தி செய்யறாங்களோ, அந்த தகுதிகளுக்குள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டாவை கொடுக்கறாங்க. அந்த தகுதிகளில் மிக முக்கியமான ஒன்று வருமான அளவுகோல், அதாவது ஆண்டு வருமானம், விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம். இப்போ இந்த கேஸ்ல கூட தமிழக அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டாவிற்கென்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள அந்த ஆண்டு வருமானம், வருமான அளவுகோலை விட விண்ணப்பம் செய்தவர்களிடம் அதிகமாக ஆண்டு வருமானம் இருப்பதனால தான் அவங்க மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இறுதியாக நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலவச வீட்டுமனை பட்டாவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசிடம் உரிமையாக கோர முடியாது, உரிமையாக கேட்க முடியாது என்றும், இது நலத்திட்டத்தின் பேரில் அரசு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று கூறி இந்த தீர்ப்பை முடித்து வைத்திருக்காங்க. விரைவில் நமது சேனலில் தமிழக அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு அரசு நிர்ணயம் செய்துள்ள தகுதிகள், கண்டிஷன்ஸ் என்ன என்பதை பற்றி ஒரு விரிவான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.